சிறுவனை அறிந்து கொள், அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக் வலவ் இஜ்தமஅத் அலா அன் யضرூக பிஷைஇன் லம் யضرூக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக். இது ஒரு பேசிக்கான விஷயம். நம்பணும் சகோதரர்களே, எல்லோரும் இந்த உலகத்துல ரிலாக்ஸா வாழலாம். யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாரிலையும் தங்கவும் தேவையில்லை, யார காலில் உள்ளவும் தேவையில்லை. ஆனா நம்புறது கஷ்டம், நம்பிக்கணும். அது அந்த உள்ளத்தின் ஆழத்தில் அது வர வேண்டும். சொல்லுகிறார்கள், சிறுவனை அறிந்து கொள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து, சுப்ஹானல்லாஹ், கவனமாக உள்வாங்குங்கள், யோசியுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து மனதிலே பதித்துக் கொள்ள முயற்சி செய்வோம். சிறுவனை அறிந்து கொள், இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவு செய்ய வேண்டும் என்று நாடினால் நடக்காது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்களால முடியாது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நடக்காது. அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் மட்டும்தான் நடக்கும். ருஃபிஅத்தில் அக்லாம் வ ஜஃபத்திஸ் சுஹுஃப், பேனாக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டன. சுப்ஹானல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு எவ்வளவோ காலத்துக்கு முதல் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் நடக்க போகிற விஷயங்கள் எழுதப்பட்டு விட்டன. இந்த உலகத்தில் அல்லாஹ் முதலாவது படைத்தது பேனாவை. ஹதீஸ் நான் சொல்றதெல்லாம், பேனாவை படைத்து எழுது என்று சொன்ன போது என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாம் எழுதப்பட்டாச்சு. இது நம்முடைய அகீதா சகோதரர்களே. பாருங்க, 9 வயசு பிள்ளைக்கு 10 வயசு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிற தர்பியா. இந்த நம்பிக்கையோடு ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது அவன் யார்கிட்டையும் போய் கை கட்டிக்கு நிக்க தேவையில்லை, யார காலையும் முழ தேவையில்லை, விரக்தி அடைய தேவையில்லை, மனம் சோர்வடைய தேவையில்லை. இந்த அகீதாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் மிக ஸ்ட்ராங்காக போதித்தார்கள். 13 வருடம் ஃபுல் டைம் தர்பியா அகீதா.